லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். சார் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பத்துலேருந்து வந்திருக்காங்க. கேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஃபுல்லாக வந்து சார் வந்து எல்லாமே சைட் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. எல்லாம் நம்ம ஃபினிஷிங் பண்ண சைட்டையும் பார்த்துருக்காங்க. நம்ம ஒர்க்கிங் இன்னும் பட்டி பார்க்காத நார்மல் சைட்டையும் பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு தான். அப்போ நம்ம அந்த வீடும் உங்களுக்கு நம்ம தெளிவாக காமிக்கிறோம் எப்படி இருக்குன்றது அதையும் நீங்கள் பார்க்கலாம். சார் கிட்டே நம்ம கேட்டுக்கலாம் சாரோட ஒப்பீனியன். சார் வணக்கங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்த வரையும் இந்த நம்மளோட ஒர்க்கு எப்படி இருக்குங்க? ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸ்ரீனிவாஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய புரட்சியாக செங்கலே இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியுமா, அப்படி அது சாத்தியமானா கண்டிப்பாக வந்து அது ஸ்ரீனிவாசால் மட்டும்தான் முடியுங்கிறத நான் கம்பத்துலேருந்து மார்னிங் கிளம்பி ஒரு 3:30 மணிக்கு இங்கே வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஸ்ரீனிவாசோட சைட்டில் இருக்கோம். அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கூட யூஸ் பண்ணாமல் ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கரெக்டான பதில் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடு தான் பார்த்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து இப்போ பிளானில் இருந்து அவர் ப்ராசஸிங்கில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடு பார்த்திங்கன்னா அவரோட கன்சீலிங் ஒர்க்கு இப்போ எல்லாமே எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதில் என்னென்னா செங்கலில் கட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமிங் அதுக்கு எதிர்த்தாப்பில் அந்த வீடை பாருங்கள். செங்கல் பில்டிங் அந்த வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் முடிக்க முடியல. இவர் வந்து வித்தின் 6 months இந்த வீடை முடிச்சு கொடுத்துருக்காரு. எப்படி முடிச்சு கொடுத்துருக்காருன்னா எல்லாமே இவரோட ஒர்க்கு தான். இதில் வேறு யாரும் கிடையாது. மொத்தமே 4 பேர் 5 பேர் நல்லா நீட்டாக வச்சுட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன மெத்தடுன்னா ஆர்சி நீங்கள் எப்படி போடுறீங்களோ ஆர்சி மெத்தடு, அந்த ஆர்சியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெத்தடில் ஸ்பியர் வால் போட்டு கம்பி கட்டி ஒரு அழகான வேலை பண்ணி வீட்டுக்காரங்க திருப்தியாக படுத்து தூங்குற மாதிரி ஒரு மெத்தடில் இந்த வீடை பண்ணியிருக்காரு. இந்த வீடு வந்து இப்போ ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இந்த வீடு ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டோம். இதில் விண்டோஸு எல்லாமே இவரோட ப்ரிப்பரேஷனு நல்லா பண்ணியிருக்காரு. இது இன்னொரு வீடு இப்போ முடிச்சு வச்சுருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் ஒர்க்கு நம்ம வந்து இதில் பட்டி பார்க்க தேவையில்லை, லப்பம் பார்த்து தேய்க்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையுமே இவர் முடிச்சு வச்சுறாரு. இவர் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக செங்கலில் கட்டுற வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. அது நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கனால எங்களுக்கு ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ண முடியுது. நீங்கள் வீடு கட்டுற உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுங்கிற எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை ரொம்ப லேசாக்கி அழகான முறையில் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுனால் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாஸ் இதில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. இவரோட முயற்சியில் தான் இது ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி வீடை பார்க்கணுன்னா நீங்கள் எங்கே எப்போ சொல்கிறீங்களோ அப்போ வீடை வந்து பார்க்கலாம், சைட்டை செக் பண்ணலாம். எந்த இன்ஜினியரை வேணாலும் கூப்பிட்டு வந்துக்கோங்க. அவங்க வந்து வீடோட தரத்தை செக் பண்ணட்டும், அந்த குவாலிட்டி ஆஃப் டென்சிட்டி செக் பண்ணட்டும், கம்பியை செக் பண்ணட்டும், எல்லாமே தரமாக போடுறாரு. அதுவும் இல்லாமல் மற்றவங்கள விட இப்போ செங்கலை கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷனை விட இதோட ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா ஆர்சிக்கு நீங்கள் எவ்வளோ நம்ம ஏரியாவில் இப்போ தேனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஆர்சி பண்ணும்போது அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். ஆர்சி நம்ம ஊரில் பண்ணுறோன்னா அன்றைக்கி அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஆர்சிக்கு எல்லா ஊர்லேயுமே இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. இவர் ஆர்சியவே வீடாக்குறாரு. அதனால் இவர் வேலையில் எந்த ஒரு இது நம்ம குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான வேலை பார்த்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ தூரத்தில் அங்கேருந்து வந்து நாங்கள் இதை பார்த்தது ஏதோ இப்போ பிரயோஜனம் இல்லாமல் போயிருமோன்னு நினச்சோம். ரொம்ப பிரயோஜனமாக பண்ணியிருக்காரு. என்னோடய மாப்பிள்ளை வஜீம் இவருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 2 பேரும் தான் அதுக்கு விஷயமாக தான் வந்திருக்கோம். அந்த விஷயங்களில் இது சக்ஸஸ் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுக்கு ஒரு 80-90% விடை கிடச்சிருச்சு. இந்த வேலையை நம்ம இப்போ தேனி மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முழு காரணம் வந்து ஸ்ரீனிவாஸ் தான். அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன என்கொயரி வேணாலும் இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேனி டிஸ்ட்ரிக்கு எங்களுக்கு இவர் ஃபார்வேர்ட் பண்ணுவார். நாங்கள் உங்களை வந்து சைட்டை பார்த்துட்டு எவ்வளோ வரும் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக ஒரு பில்டிங்னா இப்போ ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இல்லாமல் யாருமே பண்ணுறதில்ல. இப்போ ஒரு பிளான் யாரோ போடுறாங்க, ஒரு இன்ஜினியர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதுக்குண்டான ஸ்ட்ரக்சரல் டிராயிங் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்லை அதுக்கு வேறு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி நிறைய இடத்துக்கு போகும், அப்படி பரவும். அப்போ ஒரே ஆளை எல்லா இடத்துலையும் போய் கட்டி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஹெல்ப் கேட்டால் ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் மாதிரி எதாவது பண்ணி கொடுப்பீங்களா என்னன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிராயிங்கில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்ம வந்து நான் கம்மி ப்ரைஸில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஏன்னா உங்களை மாதிரி இன்ஜினியர்கள் தான் நமக்கு சப்போர்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்தில் நான் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கண்ணான்னு நம்ம கேட்டு அவங்கக்கிட்ட அவங்க ஒரு மாடுலேஷன் மட்டும் சும்மா நீங்கள் ஒரு பேப்பரில் கூட வரைஞ்சி கொடுங்க, ஒரு பேனாவில் இதுனுங்க, அதுக்கு உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டாக வேணும்னாலும் அதுவும் பண்ணித்தரோம். இல்லை 2D உங்களுக்கு சாதாரணமாக 2D பிரிண்ட் வேணுனாலும் அதுவும் நம்ம பண்ணித்தரோம். சிம்பிளாக நம்ம பண்ணித்தரோம். அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ் எங்கள் ஏரியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட மேசன், அவங்களோட கொத்தனாரோ யாரோ ஒரு ஆள் உங்கள் சைட்டில் வந்து இருந்து ஒரு 10 நாள் 15 நாள் இதை தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் அதுக்குண்டான இது அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்களா, சொல்லி நீங்கள் அனுப்புவீங்களா அப்படிங்கிற விவரத்தை கண்டிப்பாக. இப்போ சார் சொன்னதில் ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா இப்போ சப்போஸ் நார்மலாக நீங்கள் பிரிக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம்ன்றது ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஷேர்வால் இந்த மெத்தடில் இந்த காங்கிரீட் வீடு மாதிரி நம்ம பண்ணணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சாதாரண கொத்தனார் படிக்க தெரிஞ்சது தான் இருக்கணுன்றது இல்லை, சாதாரண படிக்க தெரிஞ்ச நண்பர்களும் சரி, படிக்க தெரியாதவங்களும் சரி, உங்களுக்கு அனுபவம், உங்களுக்கு இதை எடுத்து பண்ணணுன்ற அந்த மனசில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நல்ல தெளிவாக ஒரு இது இருந்துச்சுன்னா, நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இவர் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா பண்ணுறாரு. நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இவர் கொடுத்துருக்கோம். ஆனால் இவர் உடனே ஏற்றுக்கல. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு உடனே நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம், நாளைக்கே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பண்ணுங்கள், நாளை கழித்து வந்து பண்ணுறேன்னுலாம் சொல்லலை. இவர் எங்கள்கிட்ட ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு. அந்தளவுக்கு பிஸியாக இருக்கார். அந்தளவுக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த சின்ன வயசில் இப்படி இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இப்போ வேலையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதும் அட்வான்ஸ் வாங்கிட்டு பண்ணாமல் இருக்கிறதுமா இருக்காங்க. இவர் அப்படி இல்லை. இவர் வந்து பணம் வாங்குறதுக்கு ரெடியும் இல்லை, உடனே நான் இந்த வேலையை பண்ணி கொடுக்குறதுக்கும் ரெடி இல்லை. ஆனால் நம்ம ஏரியாவில் இவரை ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணணும் சார் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இவர்கிட்ட இருக்குது. அந்த தொழில் தர்மங்கிறாங்களே அது இருக்குது. அதனால் இன்னொன்று நம்ம ஏரியாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செங்கல் மலையில் நனைஞ்சிருச்சு, புகையடிச்சிருச்சு, கல் வரல, கல்லை கொண்டு வந்து இறக்க இடம் இல்லை, டிராக்டரை பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு, இது எதுவுமே இங்கே கிடையாது. ஒன்லி எம்சாண்டு, சிமெண்ட்டு ப்ளஸ் வந்து கம்பி, இது 3 மட்டும் வச்சு இவரோட கைவண்ணத்தில் அந்த வீடு உருவாகிறது. நாங்கள் பார்த்த அளவில் இந்த வீடு இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். அந்த வீடு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். டைமிங் ரொம்ப கம்மியான டைமில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த வீட்டை கொஞ்சம் பாருங்கள்.
இப்போ இதில் வந்து பூச்சி வேலைன்ற ஒரு வேலை நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஆமாம். அந்த வேலை உங்கள் வேலையில் இருக்கா? இல்லைங்க சார். இப்போ எதுவுமே இல்லை. இதில் நம்ம காங்கிரீட்லேயே பார்டர் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் வந்து சாதாரணமாக இப்போது அவங்க வேணும்னாங்கன்னா அதுக்கு அது என்ன சார்ஜோ அதுக்கு வாங்கிட்டு நம்ம காங்கிரீட் பார்டர் சின்னதாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பார்டராக இருந்தாலும் நம்ம பண்ணித்தரோம். இப்போ அதே போல் இல்லை எனக்கு சாதாரணமாக எனக்கு அந்த அளவு பொருளாதாரம் இல்லைன்னா இவங்கள்கிட்ட நான் எந்த ஒரு சார்ஜுமே வாங்கலை. எனக்கு எக்ஸ்ட்ரா ஆமாம். ஏன்னா நான் ஒரு சிம்பிளான இது என்னோடய ஐடியாவுக்கு தோன்ற மாதிரி நான் ஒரு பார்டர் சிம்பிளாக நானே கொடுத்து அவங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம். இந்த வீடையும் காமிச்சிருங்க. கண்டிப்பாக சார். இந்த வீடையும் காமிச்சு கண்டிப்பாக இப்போ ஃபுல்லாக நான் உங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படின்றத இதையும் தான் சுற்றி காமிக்கிறேன். வீடியோ ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.